ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹுடைய பேரருளால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தவஜ்ஜுஹின் பரக்கத்தால் இஸ்லாமிய புத்தாண்டாம் ஹிஜ்ரி 1447 வருடத்தில் நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதமாம் முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது பெண்கள் பயான் நிகழ்வு மிகச்சரியாக அடுத்து ஒரு 4-5 நாட்களில் புனிதமான ஆஷூரா என்ற தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். அது குறித்து அந்த நோன்பை குறித்து ஒரு 5 நிமிடம் தகவலை சொன்னதற்கு பின்னால் பெண்களுக்கான பயான் பெண் ஆலிமாவை கொண்டு அந்த மசாயில் துவங்கும். இங்கே ஆண்களுக்கு தனியாக நடக்கும். இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அரபு மொழியில அஷர் என்று சொன்னாலே 10 என்பது பொருள். அப்ப ஆஷூரா என்றால் 10வது நாள், 10வது தினம் என்பது அதனுடைய பொருள். 10வது என்பது அதனுடைய பொருள். அந்த நாளுடைய சிறப்பு, ஏராளமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா அந்த நாளில் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார். பல தஃப்சீர்களுடைய விரிவுரையில் ஏராளமான நபிமார்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் ஒருங்கிணைந்த தினமாக இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் வான் நோக்கி உயர்த்தப்பட்ட நாள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலையில் ஒதுங்கிய நாள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூதுடைய நெருப்பு ஜுவாலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள் என்று இந்த நாளில் ஏராளமான நிகழ்வுகள் ஒருங்கிணைத்து, இப்படி நான் சொன்னது ஒரு 4-5 தான், நிறைய சம்பவங்களை
நிறைய நபிமார்களுடைய வாழ்வின் நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த நாளில் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறான். அப்போ ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமேயானால் ஆஷூரா என்பது இறைவனின் புறத்திலிருந்து ஒரு உயர்ந்த பாதுகாப்பை பெற்ற ஒரு நன்னாள் என்பதில் நாம் மறுப்பதற்கில்லை. அப்ப இந்த நாளுடைய சிறப்பை நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் மதீனாவில் உள்ள மூசா நபியை பின்பற்றி கொண்டிருந்த யகூதிகள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை நோன்பு வைத்து அதை அவர்கள் கண்ணியப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டபோது அந்த மக்கள் சொன்னாங்களாம், இந்த நாளில்தான் எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலே இருந்து அல்லாஹ் கடலை பிளந்து மூசா நபியையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றி ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து ஒரு பெருவெற்றியை அல்லாஹ் தந்த நாள் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா நபியை உரிமை கொண்டாடுவதில் உங்களை விட நாங்கள் தான் அதிக உரிமை படைத்தவர்கள். காரணம், நீங்க பேருக்கு தான் மூசா நபியை பின்பற்றீங்க, மற்றபடியா மூசா நபி கொடுத்த மார்க்கத்தை எல்லாம் தூர எறிஞ்சிட்டீங்க. உண்மையான மூசா நபியை பின்பற்றுபவர்களாக இருந்தால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கன்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே நீங்கள் பின்பற்றுபவர்களாக இருந்தால் நபி ஆகிய என்னை ஏத்திருக்கணும், என் மார்க்கத்துக்கு வந்திருக்கணும், அதெல்லாம் செய்யல. அப்போ மூசா நபியை உரிமை கொண்டாடுவதில் உங்களை விட நாங்கள் சிறந்தவங்க என்று சொல்லிவிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் தானும் நோன்பு நோற்றார்கள், நோன்பு வைக்க சொன்னார்கள். அதோடு வேறொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், யகூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாளைக்கு முந்திய ஒரு நாள் அல்லது பிந்திய ஒரு நாள் நீங்கள் சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க ஒரு நாள் வைக்கிறாங்கன்னா நீங்க 2 நாள். ஆக பிறை 9, 10 அல்லது பிறை 10, 11 நம்முடைய இந்த வருடத்தின் கணக்கீட்டில் வரக்கூடிய சனிக்கிழமை விடிந்தால் சனி, அப்ப வெள்ளிக்கிழமை இரவு சஹர் செய்யணும், விடிந்தால் சனிக்கிழமை, சனிக்கிழமை பிறை 9, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, இல்லை என்றால் ஞாயிறு மற்றும் திங்கள், இப்படி என்ன செஞ்சுக்கலாம், நோன்பு வைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் ஒரு சிலரிடத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஒரு பெரிய கவலைக்குரிய தினமாக கருப்பு சட்டை போட்டுட்டு கேட்டால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள், தீனுக்காக வேண்டி அவங்க உயிரை கொடுத்தாங்க. அவங்க சுவனத்து பறவையாக மாறுவதற்கு அல்லாஹ் இந்த நாளை தேர்வு செய்தான். நம்மை பொறுத்தவரை தான் நமக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழந்த இழப்புன்னு சொன்னாலும் அல்லாஹ் அவர்கள் அந்த தியாகத்தை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார்கள், அதனுடைய பெரும்பலனை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பது வரலாற்றின் இன்னொரு பக்கம். அப்போ அதனால் நாம் எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பு தான் மக்களுக்கு அதிக கடமையாக்கப்பட்டதாக, அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருந்தது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னால் நபி அவர்கள் இதை சுன்னத்தாக்கினார்கள், வேண்டாண்டு விடல என்ற ஹதீஸுகள் வருகிறது. மிக முக்கியமாக பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, சொல்றதுக்கு அது சொல்லலாமாட சொல்லித்தான் ஆகணும், என்ன ஒரு பெரிய கவனக்குறைவுனா, கட்டாயமாக பெண்களுக்கு ரமலானில் குறைந்தபட்சம் ஒரு 3-4 நாட்கள், அதிகபட்சமாக ஒரு 7 நாள் நோன்பு போயிருது அவர்களுடைய உடல் நிலை. ஆனால் அடுத்த ரமலான் வரைக்கும் இந்த நோன்பை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் நோன்பு என்பது கலா, தொழுகை இல்லாத நாட்களில் நோன்பு விடுபடுமே. ஆனால் அந்த நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாது. ஆனால் அந்த நோன்பு என்ன செய்தாகணும், கலா செய்தாகணும். அடுத்த ரமலானுக்கு முன்பாக அதை கலா செய்தாகணும். பெரும்பாலும் அந்த நோன்பினுடைய சிந்தனை ரமலான் அல்லாத காலங்களில் இல்லாததுனால நிறைய பேர் அந்த கலா நோன்பினுடைய விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நான் ஜலகண்டாபுரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கல, பரவலாக பல இடங்களில் உள்ள விஷயம் அது. அதனால் நான் என்ன நினைவுபடுத்த ஆசைப்படுறேன்டா,
இந்த போன்ற சுன்னத்தான நாட்களுடைய நோன்பு காலங்களில் ஷரியத் ஒரு அழகான வழிமுறையை சொல்லித்தருது. நீங்கள் கலாவுடைய நோன்பை இந்த நாட்களில் நோற்றுக்கொண்டால் ஒரே கல்லில் 2 மாங்காய், டபுள் நன்மையை வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு கலாவான நோன்பு இருக்கு. இப்போ இது பெண்களுக்கு மட்டுமான சட்டம் நான் சொல்லலை, ஆண்களுக்கும் கலாவாக இருந்தால் இப்படி தான் சட்டம். அஜிரத்து பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னாருன்னு நினச்சிடாதீங்க. ஆண்களுக்கு கலாவாக இருந்தாலும் இதுதான் சட்டம். என்ன, இந்த நாட்களில் நம்ம அந்த நோன்புகளை கலா செய்து விட்டால், அந்த நாளில் இப்போ பிறை 9, 10 சனி ஞாயிறு இந்த நாட்களில் நம்ம நோன்பு வைக்கிறோம். நீயத்து வைக்கும்போது எப்படி வைக்கணும்? நீங்கள் 2 நியத்தெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, கலாவான நோன்புனே நியத்து வைங்க. ஆனால் அந்த நாள் தாசுஆவுடைய 9வது பிறையின் நாளாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுடைய கலா நோன்பும் கடமையை நிறைவேற்றியதாக ஆகும். முஹர்ரம் பிறை 9உடைய நோன்பை வைத்தால் என்ன நன்மையோ அதையும் அல்லாஹ் தர்றான். அப்போ 2 கூலி ஒரே நோன்புல. அப்போ இந்த மாதிரி வருடம் முழுக்க அது மிஅராஜுடைய நோன்பாக இருக்கலாம், ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கலாம். இந்த மாதிரியான சில நோன்புகளுடைய, இப்போ அரஃபாவுடைய நோன்பு வந்துச்சு, அதுக்கும் அதான் சட்டம். அப்போ இந்த காலங்களில் நீங்கள் நோன்புகளை வைத்து இரட்டிப்பு கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு சில பெண்களுக்கு இப்படி ஒரு சந்தேகங்கள் வர்றதுண்டு. எப்படின்னா, சில பேருக்கு இந்த பிறை 9, 10 நோன்பு வைக்க முடியாமல் போயிடுது, அவங்களுக்கு தொழுகை இல்லாத காலங்களாக இருக்கும். அப்போ ஹஸ்ரத், நாங்கள் முஹர்ரமுடைய நோன்பினுடைய நன்மையை பெறணும், எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மார்க்கம் அதையும் வழிகாட்டுது. முஹர்ரம் பிறை 9, 10 நோன்பு வைப்பதன் சிறப்பை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பதன் சிறப்பையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 9, 10 நாட்களில் நோன்பு வைக்க இயலாத சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் சுத்தமானதற்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தின் இன்ன பிற நாட்களிலாவது 2 நோன்போ 3 நோன்போ எப்படினால் நோன்பு வைத்து கொள்ளுங்கள், அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் கவனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே வரக்கூடிய சனி ஞாயிறு இன்ஷா அல்லாஹ் தவறிடாமல் நோன்பு வையுங்கள். கூடுதலாக உங்களுக்கான மார்க்க ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெண் ஆலிமா ஆசிரியை அவர்கள் தொடர்படியாக உங்களுக்கு பாடம் நடத்துவார்கள். இப்போ அங்கே கட் பண்ணிட்டு இங்கே ஆனில் வைக்கலாம்ல, அப்போ ரெக்கார்டிங்கில் சவுண்ட் வராமல் போயிடப்போகுது. சரி, ஃபிக்ஹுடைய சட்டம் எது வரைக்கும் நடத்தணும்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஹஜ்ரத், நீங்கள் சொன்னதை கேட்டாலே கஷ்டம். தயம்மம் போயாச்சா? ஆமாம், தயம்மம் முடிச்சிட்டோமா? தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னோம். தொழுகையினுடைய உள் ஃபர்லு வெளி ஃபர்லு சொன்னோமா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உள் ஃபர்லு முடிஞ்சா? வெளி ஃபர்லு முடியாமல் எப்படி உள்ளே போவோம்? என்ன பாவா, முதல்ல வெளி இருந்தானே பாவா உள்ளே போவோம். வெளி ஃபர்லு உள் ஃபர்லு முடிச்சிட்டோமாம்மா? சரி, ஹைர். என்னென்னு கேட்டுருவோமா ஹஜ்ரத்? அதெல்லாம் வேண்டாம் ஹஜ்ரத், அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன ஹஜ்ரத், நான் ஒரு தடவை பாடம் நடத்திட்டு போனோன்னே அடுத்த 1-2 நாள் இவங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இது. உள்ஃபர்லு வெளிஃபர்லு இருக்கு, அது சரியாக கவனித்து செய்யப்படலைன்னா தொழுகையே கூடாது. தொழுகையினுடைய ஃபர்லுகள்ன்ற நம்ம பெரிய பாக்கியம், நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய தௌஃபீக்கு 4 பெரும் இமாம்கள். அவங்க இந்த வேலையை செய்யாமல் போயிருந்தாங்கன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன நிலைமை ஆயிருக்கும் தெரியல உலகத்தில். இவங்க ஃபர்லுகள்னு எதையெல்லாம் வரிசைப்படுத்துவாங்கன்னா, ஹதீஸில் மிக தெளிவாக இதையெல்லாம் செய்யணும் அப்படின்ற சட்டம் வரும்போது தான் அதையெல்லாம் எடுத்து அது சார்ந்து, இப்போ ஒவ்வொரு உதாரணமாக தக்பீர் கட்டுங்கள்ன்றது ஒரு ஃபர்துன்னு வைங்களேன், அந்த தக்பீர் கட்டுறது சம்பந்தமாக கிட்டத்தட்ட அந்த தக்பீருடைய ஹதீஸ் மட்டுமே 700 சொச்ச ஹதீஸுகள் இருக்கா. தக்பீரை பற்றி மட்டுமா 700 சொச்சம் ஹதீஸுகள் இருக்கு. அத்தனை ஹதீஸுகளையும் ஆய்வு செய்து இமாம்கள் ஒரே வரியில சொல்லிட்டாங்க, தக்பீரை கட்டுவது ஃபர்து. அப்படி அவங்க அழகா சாறு பிழிஞ்சு சமைச்சு நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நம்ம சர்வ சாதாரணமா உள் ஃபர்லு 6 வெளி ஃபர்லு 7 இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அதையும் கூட நம்ம தெரிஞ்சுக்காம தொழுகையில இருந்தோம்னு சொன்னா நம்ம கவனம் தவறுச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி
தொழுகைக்காக வேண்டி நல்ல ஆர்வத்தோட வந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வந்து தொழுகணும்னு ஆசையோடு நிற்கிறோம். அப்போ அது முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம அதனுடைய கூலியை நம்ம நிறைவாக வாங்க முடியும். அதில் நம்ம கவனக்குறைவாக விட்டுட்டோன்னா அது செட் ஆகாதுல்ல. அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வார்த்தையை ஏற்று நம்ம எங்கே போயிடுவோம், தொழுகையினுடைய உள்ஃபர்லுகள் வெளிஃபர்லுகள் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து தொழுகையினுடைய வாஜிபாத்தும் உள்ஃபர்லு வெளிஃபர்லு வந்துச்சுன்னா வாஜிபாத்து வந்துருச்சு. சுன்னத்துகள் அதை நம்ம கவனிச்சுக்கணும். அதை விட நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது, முஃப்சிதாத்து சலாத். முஃப்சிதாத்து சலாத்னா என்ன? தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். நம்மளுடைய காரியங்களில் எதுவெல்லாம் தொழுகையை முறிக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஆனால் சில கேள்வியை நான் கேட்க வேணான்னு நினைப்பேன். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, பாய் நீ கேட்டே ஆகணும்னு வைப்பான். எப்படி கேளுங்க. மொதல் பாயிண்ட் என்ன தெரியுமா, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் இதா ஃபாத்த ஷர்த்தும் மின் ஷுரூத்தி ஸலாத்தி. தொழுகையினுடைய ஷர்த்துகளிலிருந்து, அதாவது வெளிஃபர்லுகளிலிருந்து ஏதேனும் ஒன்று விடுபட்டு விட்டால் தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும், வெளிஃபர்லு என்ன? அது தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். சொல்லுங்க அப்போ வெளிஃபர்லு என்ன? நீங்கள் உங்கள் கவனத்தில் இருக்கிறத சொல்லுங்கள், மீதியை நம்ம சரிப்படுத்திக்குவோம். இப்போ தொழுகைக்கு நம்ம தயாராகிறோமா, இப்படி தான் நம்ம கவனம் வச்சுக்கணும். அதாவது நம்ம வரிசையாக 4, 5, 6 இப்படியெல்லாம் வச்சோன்னா நமக்கு மைண்டுக்கு வராது. இப்போ நம்ம ஒரு கற்பனைக்கு இப்படி வச்சுக்கணும். இப்போ நான் தொழுகைக்கு தயாராகிறேன், முதல்ல எதை கவனிக்கணும்? தொழுகைக்கு தயாராகிறோமா, முதல்ல நம்ம அளவில் நம்ம என்ன செய்யணும், சுத்தம். இதுதான் தொழுகையினுடைய வெளிஃபர்ல முதல்ல என்னதுமா, தஹாரத், சுத்தம். சுத்தம்ன்றதுல எல்லாம் வந்துடும், உடல் சுத்தம், உடை சுத்தம், இட சுத்தம். சுத்தம்ன்றதுல மூணுமே, உடல் சுத்தமாக இருக்கணும், நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய உடை சுத்தமாக இருக்கணும், எங்கே தொழுகிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். இதுதான் தொழுகையினுடைய வெளிஃபர்ல ஒன்று. சரி, அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா சத்ருல் அவுரத். நம்ம தொழுகைக்கு தயாராகிட்டோம், தொழுகைக்கு தயாராகும்போது முதல்ல சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது அதாவது அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும், கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய உடல் பகுதிகள் மறைத்திருக்க வேண்டும். அதான் சத்ருல் அவுரத்துன்னு சொல்கிறோம். அடுத்து மூணாவது இப்போ ரெண்டும் வந்துருச்சு. மூணாவது கிபிலாவை முன்னோக்கி நிற்கணும். மூணாவது என்ன செய்யணுமா, தொழுகைக்கு கிபிலாவை முன்னோக்கி நிற்கணும். நாலாவது தொழுகையினுடைய நேரம் வந்திருக்கணும். அஞ்சாவது தொழுகைக்கான நிய்யத் இருக்கணும். ஆறாவது தக்பீர் தஹரீமா. சொல்கிறது புரியுதா? வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்னதுமா, சுத்தம். முதல்ல என்ன செய்யணும், சுத்தம். சுத்தத்தில் உடல் சுத்தம், உடை சுத்தம், இட சுத்தம் மூணையும் சேர்த்து கவனிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஆடையில் அவுரத்தை மறைச்சிருக்கணும். 2. மூணாவது என்னது, அதுக்கு முன்னாடி கிபிலா. மூணாவது என்னதுமா, கிபிலாவை முன்னோக்கி. அப்போ முதல்ல நமக்கு எது கிபிலா திசைன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? மூணாவது. நாலாவது என்னதுமா, நேரம். நாலாவது என்னம்மா, நேரம். அடுத்து அஞ்சாவது நீயத்து, தொழுகணுன்ற நீயத்து. ஓகேங்களா? நீயத்து வாயில் சொல்றதுல மனசுல தொழுகணுன்ற நீயத். அடுத்து ஆறாவது தக்பீர் தஹரீமா. தக்பீர் தஹரீமா. தக்பீர் தஹரீமான்னு என்னன்னு தெரியுதா? நம்ம தொழுகையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்றோமே, அது அல்ல தக்பீர் தஹரீமா. நம்ம முதல்ல உள் நுழையும் போது கெட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தக்பீர் தஹரீமா. அப்போ இந்த தக்பீர் தஹரீமா நம்முடைய தொழுகையினுடைய ஃபர்லுகளில் உள்ளது. இது வெளிஃபர்ல உள்ளது. என்ன பாவா, வாங்க, தொழுகையினுடைய வெளிஃபர்லு புரியுதாம்மா? தொழுகையினுடைய வெளிஃபர்லு திரும்பவும் கவனம். இது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி பார்க்கறது இல்லைம்மா, இது நம்ம கவனத்தில் இருந்தே ஆகணும். நம்ம கவனத்தில் இருந்தே ஆகணும். தொழுகணும்னு வந்துட்டோமா, இது எல்லாம் சரியாக இருக்கணும். இல்லாமல் போனால் தொழுகையே கூடாது. அப்போ நம்ம தொழுகை தயாராகும் போது ஏனோ தானோன்னு நிற்கக்கூடாது. முதல்ல சுத்தம் இருக்குதா, நம்ம முதல்ல உளுவின் அடிப்படையில் நம்ம சுத்தம். அடுத்து நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையின் சுத்தம், இடத்தின் சுத்தம். அடுத்து ரெண்டாவது சத்ருல் அவுரத்,
அது ஆண்களுக்கான அவுரத் என்பது வேறு, பெண்களுக்கான அவங்களுடைய ஆடை அளவுன்றது வேறு. ஆக என்ன செய்யணும்? ஆடை மறைத்திருக்க வேண்டும் 2. அடுத்து 3வது கிபிலாவை முன்னோக்கணும். தொழுகையில ஏனாதானோ நிற்க முடியாது, கிபிலாவை முன்னோக்கி நிற்கணும். 4வது என்ன செய்யணுமா? நேரத்தை அறிந்திருக்க வேண்டும். நேரத்தை நம்ம என்ன நேர தொழுகையை தொழுகிறோம், எப்போ தொழுகிறோம், அந்த நேரத்தை அறிந்திருக்கணும். அடுத்து 5வது நியத்து, மனசில் நான் தொழுகிறேன்ற நியத்து இருக்கணும். 6வது தஹரீமா, தக்பீர் தஹரீமான்றது நாம் தொழுகையில் நுழையும் போது செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நியத்தோடு சேர்ந்து என்ன செய்யணும்? முதல்ல ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர்னு கேட்டுறோம். அதில் 3 விஷயம் ஒன்று சேரணும். இந்த அல்லாஹு அக்பர்ன்ற தக்பீர் இருக்கு, நம்ம மனசு இஸ்திஹலார் ஆகணும், தொழுகையின் உள்ள நம்ம மனசு சேரணும். அதோடு சேர்த்து தக்பீர் கெட்டுதல் இருக்கணும். இது எல்லாம் கலந்து வரணும். நம்ம இந்த முன்னாடி சொன்ன இந்த மொத்தம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம்? 6 சொல்லியிருக்கோம்லம்மா. இல்லை இந்த 5 கூட ஓரளவுக்கு நம்ம பெரும்பாலும் சுத்தம் அப்படிங்கிறது தொழுகைக்குனாலே நம்ம சுத்தமாக தான் வந்துடுறோம். அதில் நம்ம பெரும்பாலும் நம்மள்கிட்ட கவனக்குறைவு இருக்கிறது இல்லை, ஓரளவுக்கு என்ன. அதே போல் ஆனால் ஆடையில் எங்கேயாவது அசுத்தம் இருக்கான்றது கவனம் இருக்கணும். நான் பெரும்பாலும் தவறுகள் வர்றதில்லைன்றதுக்கு சொல்கிறேன். அதே போல் தொழுகையினுடைய நேரத்தை 2வது சத்துருல் அவுரத்துன்றது மறைச்சி தான் இருக்கிறோம். அதில் இன்னும் சில பிரச்சனை இருக்குது. உடம்போட ஒட்டின ஆடையை போடுறது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதை அடுத்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கிபிலாவை முன்னோக்குதல். நம்ம பள்ளியில் தான் தொழுகிறோம், கிபிலாவை முன்னோக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதே போல் நேரத்தை அறிதல், பாங்கு சொல்லிடுறாங்க. அதே போல் அடுத்தது நியத்து. பெரும்பாலுமான குளறுபடி நடக்கிறது எங்கண்டா, தக்பீர் தஹரீமாவினுடைய விஷயத்தில் நம்ம சூப்பராக தப்பு செய்கிறோம். தக்பீர் தஹரீமாவில் சூப்பராக அது நம்ம தனியாக தொழுகும் போதும் அந்த பிரச்சனை நடக்குது, ஜமாத்தா தொழுகும் போதும் பிரச்சனை நடக்குது. தனியாக தொழுகும் போது என்ன, இப்போ நம்ம தக்பீர் கெட்டுறோம், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கெட்டுறப்போ ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்ச வரைக்கும் தக்பீர் தஹரீமா நீட்டி சொல்லணும். ஏன்னா அப்போ தான் நம்முடைய மனசு உள்ள வந்து தொழுகையினுள்ள ஹாதிராகும், நம்முடைய கல்பு ஹாதிராகும். அதோடு சேர்த்து தக்பீர் கெட்டணும். இதுதான் துவக்கம். இந்த தக்பீர் முறையாக தொழுகையின் உள்ள வந்து சேரக்கூடிய லெவலில் இல்லைன்னு வைங்க, மொத்த தொழுகையும் ஃபசாது. சரி, இதுவா தனியாக தொழுகும்போது சின்ன பிரச்சனை. ஜமாத்தோடு தொழுகும்போது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மக்களுக்கு பேராசை. எதில் பேராசை தெரியுமா? பாங்கு சொல்லும்போது பள்ளிக்குள்ளே வர்றதில்லை, காமத் டைமை தெரிஞ்சு வச்சுக்கிறது, காமத் சொல்லும்போது வர்றதில்லை. ஆனால் நம்ம மக்களுடைய பேராசை எதில் இருக்கும் தெரியுமா? அஜிர்த்து ருக்கு போயிடக்கூடாதுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மற்ற நேரத்தில் பேராசை, அதாவது இது வரைக்கும் அவன் அவ்வளோ அவசரமாக இருந்து பார்த்துருக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வர்றது, உதவு செய்கிறது எல்லாம் செய்யும். ஆனால் நம்ம உதவு செய்யும் போது அஜிர்த்து மட்டும் துணை சுரா ஓதினாருன்னு வைங்க, அதுவும் அஜிர்த்து வந்து குல்லோபிரபின்னாஸ்லாம் ஓதிட்டாருன்னு வைங்க, அஜிர்த்து எப்போ முடிக்க போகிறாரோன்னு தெரியலையேன்னு. இதில் நிறைய குளறுபடி என்ன நடக்குதுன்னா, ஒதுவில் கூட கவனம் இல்லாமல் விட்டுறோம். ஏன்னா நம்ம கவனம் முழுக்க அஜிர்த்து முடிக்கிறக்கூடாது, முடிக்கிறதுக்குள்ளே போய் அடப்பா நீ போய் சேரலன்னா ஒரு ரக்காத்து தானேயா போகுது, என்ன பெரிய குறைஞ்சிட போறிய, அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பத்தில் வந்து சேரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் வர வேண்டியதானே, போக போகிறது ஒரு ரக்காத்து தானே. சரி, ஒதுவுலையும் பிரச்சனையாகி போயிடுதா, அதை முதல்ல சரிப்படுத்தணும். அதுவும் அஜிர்த்து தொழு வச்சுட்டு இருக்கிற அஜிர்த்துக்கு சில பேர் செட்டாக ஓடி வந்தா பள்ளிக்குள்ளே ஏதோ சண்டை சச்சரவு நடக்குதுன்ற அளவுக்கு திப்புன்னு ஓடி. எதுக்கு? இமாமோட வந்து ருக்குவில் சேர்றதுக்கு. இமாம் ருக்குவில் இருப்பார். இமாம் ருக்குவிலிருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடணும்னு ஆசை உங்களுக்கு? இமாமோட சேர்ந்துடணும்னு ஒரு பெரிய ஆசைமா. என்ன பிரச்சனை தெரியுமா? இமாம் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் சேர்றேன்ற பேர்ல வந்து தக்பீர் கெட்டுறாங்கல்ல, இமாம் எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து சேரன், அதுல மட்டும் கவனம் தவறி தக்பீர் தஹரீமா போச்சுன்னு வைங்க, தொழுகையே போச்சு. பல பேர் நடந்துக்கிட்டே தக்பீர் கட்டி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இமாம் நினைக்கிறனால உங்களுக்கு தெரில, நான் பார்த்துருக்கேன் பல தடவை. நடந்துக்கிட்டே தக்பீர் கட்டுவான், உழுவு செஞ்சுட்டு உள்ளே வரும்போதே. ஏன்னா அஜிர்த்து வந்து ருக்குலேருந்து எந்திரிச்சிட போகிறாராம், பாதி சஃப்ல இப்படி தக்பீர் கட்டிடுவான், அப்படியே அஜிர்த்தோடையே போய் ருக்குவுக்கு போயிடுறது. ஏன்னா எனக்கு காத்து கிடச்சிடணும்,
உன் தக்பீர் தாரியமாவே போச்சுன்னா தொழுகையே போச்சு. ராஹத்தான் நிக்கணும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறு நடந்துருந்துச்சுன்னா இனிமேல் அதை சரிப்படுத்திக்கிங்க. இப்ப நடந்த தவறுகளை சுட்டி காட்டி பாட்டியா அஜித் இனிமேல் நடக்காம பாருங்க. என்ன செய்யணும், நமக்கு ருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, சமியல்லா அலிமன் ஹமிதாவா இமாம் சலாம் கொடுக்கறதாவே இருக்கட்டும் பாவா, அதுல என்ன போச்சு, ஜமாத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை. அப்ப அது ஆசை இருந்துச்சுன்னா சீக்கிரம் வாங்க. அதை விட்டுட்டு இந்த கடைசி நேரத்தில் கொள்ளையடிக்கிற கதையா என்ன செஞ்சிடக்கூடாது, தக்பீர் தஹரிமாவை ராஹத்தை முதல்ல நிக்கணும், சஃப்புல நிக்கணும். சஃப்புல நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் இத்துமீனான், அது ரொம்ப முக்கியம். இத்துமீனான என்ன அர்த்தம், வேகமா இல்லாம கொஞ்சம் நிக்கணும். நின்றுட்டு கல்ப ஓர்மைப்படுத்தணும். நான் தொழுகைக்கு உள்ள நுழைய போறேன், நான் அல்லாஹ்விற்காக தொழ போறேன் அப்படிங்கிறத ஓர்மைப்படுத்திட்டு அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டுங்க. நீங்க அந்த தக்பீர் கெட்டினதுக்கு பிறகு இமாமோட எதுல சேர முடியுமோ சேர்ந்துக்கு. நீங்க தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் இமாம் சஜ்தால இருக்காரா, நேரா சஜ்தாக்கு போங்க. அது உங்களுக்கு ரக்காத்து கிடைக்காது, இமாமோட சேர்ந்து அந்த அமலை செஞ்சுக்கலாம். நீங்க தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் இமாம் அத்தஹியாத்துல இருக்காரா, போய் உட்கார்ந்துக்குங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உங்களுடைய ரக்காத்துகளை கணக்கு வச்சுக்கணும். சொல்றது புரியுதா? இதுவெல்லாம் தொழுகையினுடைய வெளி ஃபர்லுகள். அப்ப இந்த வெளி ஃபர்லுகள்ல ஏதாவது ஒன்று விட்டுட்டோண்டாலும் என்ன ஆகி போயிரும், நம்ம தொழுகை ஃபசாதா போயிரும். ஒன்னாச்சா? அடுத்தது தொழுகையினுடைய உள் ஃபர்லுகள். தொழுகையினுடைய உள் ஃபர்லுகள் அதை அரபியில் அர்கானு ஸலாத்துன்னு சொல்லுவாங்க. தொழுகையினுடைய உள் ஃபர்லுகள்ல முதலாவது என்ன, அல் கியாம், நின்று தொழுகுதல். எதுமா உள் ஃபர்லுல? ஆமா, நின்று தொழுகுதல். யாருக்கு நின்று தொழுக சக்தி இருக்கோ அவங்க நின்று தொழுக வேண்டும். நம்மளுடைய அசட்டைத்தனத்துல உட்காரக்கூடாது. நிற்க இயன்றவர்கள் உட்கார்ந்து தொழுதால் தொழுகையினுடைய உள்ஃபர்லை விட்டு விட்டார், குற்றவாளி. தொழுக போச்சு, தொழுக போச்சு. அப்ப நின்று தொழுகுதல் என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு லேசான கால் குடைச்சல், ரொம்ப தூரம் நடந்துட்டோம், ஏதோ ஒரு கால் வலி, நமக்கு நடக்க முடிஞ்ச ஆள் தான், கொஞ்சம் கால் குடைச்சல் வலியா இருக்கு, அதுக்காக நான் உட்கார்ந்துக்கிறேன். இல்ல, எந்த அளவுக்கு ஷரியத் சட்டம் சொல்லுது, இப்ப 4 ரக்காத்து தொழுக, என்னால 1 ரக்காத்தாங்க நிக்க முடியும், நின்றுங்க. மீதி 3 ரக்காத் நான் எழுந்திருச்சு நின்றேன்னா எனக்கு மயக்கம் வருது, பின்னாடி தள்ளுது, விழுந்துருவேன் பயம் இருக்கு, உட்கார்ந்துக்குங்க. ஆனா 1 ரக்காத் உங்களால் நிக்க முடியுமா, நின்றுங்க. 2 ரக்காத்து நிக்க முடியுமா, நின்றுங்க. மொதல் ரக்காத்து நான் நின்று தொழுதேன், எனக்கு 2வது ரக்காத்து இப்படி மயக்கம் போட்டுருணுன்ற பயத்துல நான் உட்கார்ந்து தொழுதுட்டேன். ஆனா எனக்கு 3வது ரக்காத்து நிக்க முடியும்னு என் மனசு சொல்லிருச்சு, நின்றுங்க. நான் 2வது ரக்காத்துல உட்கார்ந்துட்டேன் ஹஸ்ரத், அதனால நான் 2, 3, 4 எல்லாமே உட்கார்ந்தான் தொழுணுமா? இல்ல. நிற்க இயன்றவர்கள் நின்று தொழுகணும்டா என்ன சட்டம்? மொதல் ரக்காத்துல நான் நின்று தக்பீர் கேட்டேன், தொழுதேன். 2வது ரக்காத்து எனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு மயக்கம், உடல் சரியில்லை. ஏன்னா சில பேர் திடீர்னு மயங்க விழுற ஆள்லாம் உண்டு. என்ன, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் என்ன செஞ்சிடணும், ஒரு 2வது ரக்காத்துல உட்கார்ந்துடணும். அதுக்கு அடுத்தது 3வது ரக்காத்து கொஞ்சம் தெளிவாயிட்டோம், நிக்க முடியும் அப்படின்னு என்ன செஞ்சிடணும், 3வது ரக்காத்துல நின்றணும். இதுதான் ஷரியத் சொல்லக்கூடிய சட்டம். இன்னைக்கு பெரிய கை சேதம் என்னண்டா, நம்ம சில இடங்கள்ல பார்க்கறது உண்டு, அல்லாஹ் தான் தௌஃபீக் செய்யணும், அது அவங்களுடைய உடல்நிலையை நம்ம குறை சொல்வது நோக்கம் அல்ல. சில பேர் ரொம்ப சௌரியமா நடந்து வர்றாங்க ஜி. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் கடைசியில சேர் கிடைக்கும், அந்த சீதேவியே கையால தூக்கிட்டு நடந்து வச்சு உட்கார்ந்து தொழுகிறாங்க. முறையா இது? இன்னொன்னு சொல்லட்டுமா, ஷரியத் சொல்றது நின்று தொலை சொல்லுது. இல்லைன்னா எங்க உட்கார சொல்லுது தெரியுமா? சேர்ல உட்கார சொல்லல, தரையில தான் உட்கார சொல்லுது. ஏன்னா நம்முடைய தொழுகையினுடைய இருப்பு என்பது தரையில இருக்கணும், தரையில இருக்கணும்.
அதனால கீழே உட்காருங்க. ஒரு சிலருக்கு முட்டு கூட மடக்க முடியாத சிரமத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களத்தான் சேர்ல உட்கார மார்க்கம் அனுமதிக்குது. சரி, நான் இதை கியாம் சொன்னதுனால அடுத்த சுஜூதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், அது சொல்லிக்கலாம். ஆஹா, அப்போ முதல்ல என்னதுமா வெளிஃபர்ல முடிஞ்சு, அடுத்து உள்ஃபர்ல முதல்ல என்னதுமா, முதல்ல என்னது கியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிற்குதல், நிலை நிற்குதல். அடுத்து ரெண்டாவது என்ன, கிராஅத், ஓதுறது. ஃபாத்திஹா சூரா ஓதுறது வாஜிபாத்துல வந்துடும். ஏதாவது ஓதி ஆகணும், ஒரு ஆயத்தையாவது என்ன செய்தாகணும், ஓதி ஆகணும். அது தொழுகையினுடைய ஃபர்லுகள்ல உள்ளது. அடுத்து மூணாவது ருக்கு, மூணாவது என்னதுமா ருக்கு. நாலாவது சுஜூத், நாலாவது என்னதுமா சுஜூத். நான் அந்த சுஜூதுல சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்லிடுறேன். என்ன அப்படின்டா, இன்னைக்கு நிறைய வீடுகளில், உங்கள் வீடுகளில் தாதிமாமார்கள்லாம் அப்படி செஞ்சாங்கன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. நிறைய வீடுகளில் பெரும்பாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு பள்ளிகளில் அது குறைஞ்சிருச்சு, ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. ஆனால் பெரும்பாலும் வீடுகளில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. என்னண்டா, சேரில் உட்காந்து தொழுகிறாங்க, இல்லைன்னா கீழே உட்காந்து தொழுகிறாங்கம்மா. அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சஜிதாக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கிறாங்க. கூடாது, சஜிதாக்கு இந்த மாதிரி சேரில் உட்காந்து தொழுகிறவங்க முன்னாடி இந்த மாதிரி உயரத்துக்கு ஒரு டேபிள் வச்சுக்கிறாங்க. எதுக்கு, அவங்க தொழுகையில் தக்பீர் கட்டிடுறாங்க, ருக்குவுக்கு போயிடுறாங்க, சஜிதா இப்படி கை வச்சு இப்படி செய்யறதுக்கு. மார்க்கம் அதை அனுமதிக்கவே இல்லை. ஒரு மனிதன் நிற்கக்கூடிய காமத் அப்படின்னு நிற்கக்கூடிய, அவன் நிற்கிறான்ல, அந்த தரையை விட்டும் அரஜான் உயரம் கூட சஜிதா செய்யக்கூடிய இடம் இருக்கக்கூடாது. இப்போ சேரில் உட்காந்து தொழுகிறவங்க கால் தரையில் எங்கே இருக்காமா, இங்கேருந்து சஜிதாவுடைய உயரம் எவ்வளோ உயரம் இருக்குது, கூடவே கூடாது. அவ்வளோ உயரத்தில் ஒரு பொருளை வைத்து செய்யவே கூடாது. கீழே உட்காந்துருந்தாலும் இது எவ்வளோ உயரம் வந்துடுது. அப்போ அவங்களுக்கு என்ன சலுகை கொடுக்குதுன்னா, சஜிதா செய்யுங்க, நீங்கள் பொருளை வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ருக்குக்கு இவ்வளோ குனிகிறீங்களா, சஜிதாக்கு கூடுதலாக குனிங்க போதும். அப்படி உங்களுக்கு சஜிதா செய்யணும்னு ஆசை இருந்தா தரையில தொழுகுங்க, உட்கார்ந்து தொழுதுட்டு சஜிதாவை மட்டும் தரையில செஞ்சுட்டு போங்க. சொல்றது புரியுதா? ஏன்னா இதுலெல்லாம் நமக்கு பிசறுதல் வரும்போது இது தொழுகையில குறை ஏற்படுத்துன்றது அல்ல, தொழுகையவே ஃபசாதாக்கிரும். புரியுதுங்களா? அப்போ தொழுகையினுடைய உள்ஃபர்லுகள்ல முதல்ல கியாம், ரெண்டாவது என்னமா கிராஅத், ஏதாவது ஒரு ஆயத்தையாவது ஓதம். கிராஅத் சின்ன 3 ஆயத்துகள், பெருசா ஒரு ஆயத்துன்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மூணாவது ருக்கு, நாலாவது என்னமா சுஜூத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஜிதா செய்யறது. அஞ்சாவது கடைசி இருப்பு, கடைசி அத்தஹியாத் சலாம் கொடுக்கறதுக்காக உட்கார்றோம்ல, இதுவெல்லாம் எதுல கட்டுப்பட்டதுமா? உள்ஃபர்துல கட்டுப்பட்டது. அப்போ வெளிஃபருதும் உள்ஃபருதும் கவனித்து செய்ய வேண்டும். அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை விட்டுட்டோண்டாலும் எது ஃபசாதாகி போயிரும்? நம்முடைய தொழுகை ஃபசாதாகிரும். அப்ப தொழுகையை ஃபசாதாக்கக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது ஏதாவது ஒரு ஷர்த்துன்னு சொன்னா என்னது? வெளிஃபர்துல ஏதாவது ஒன்று விட்டா தொழுகை ஃபசாது. அடுத்தது தொழுகையினுடைய உள்ஃபர்துகள்ல எதையாவது ஒன்றை விட்டுட்டோண்டா தொழுகை ஃபசாது. சொல்ற புரியுதா? அடுத்து மூணாவது பாருங்க, தொழுகையினுடைய இடையில் பேசினால் அதுவும் தொழுகையை ஃபசாதாக்கும். தொழுகையினுடைய இடையில பேசணும், அது அவர் வேணும்னு பேசினாலும் சரி, மறதியா பேசினாலும் சரி, அவர் தவறாக பேசினாலும், தவறுன்னு என்ன அர்த்தம்? இது கூடுமா கூடாதாண்டே தெரியாம பேசினாலும் சரி, ஃபசாது தான். தொழுகையினுடைய இடையில பேசிட்டோம் அப்படின்னு என்ன ஆகி போயிடும்? தொழுகை ஃபசாதாயிரும். மூணாவது. அடுத்து நாலாவது, தொழுகையினுடைய இடையில துஆக்கு, தொழுகைன்றது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, தொழுகையினுடைய இடையில மக்களுக்கு மத்தியிலே பரிமாறக்கூடிய பேச்சுக்களை துஆவாக கேட்டால் அதுவும் தொழுகை ஃபசாத். அதில் கொண்டு வர்றாங்க, முஃப்சிதாத்து ஸலாத்துல வருது. அது எப்படி? ஒருத்தர் தொழுகையினுடைய இடையில, யா அல்லாஹ் எனக்கு நிறைய காசு பணத்தை கொடுன்னு தொழுகையிலேயே கேட்கிறார். தொழுது முடிச்சு நீ 1000 கேட்டுட்டு போ, தொழுது முடிச்சு நீ காசு கொடுன்னு கேளு, கார் வேணும்னு கேளு, பங்களா வேணும்னு கேளு, எதவோ கேளு, சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம்.
தொழுகையின் உள்ளே தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் என்ன செய்யறான், யா அல்லாஹ் எனக்கு நிறைய காசு கொடு, யா அல்லாஹ் எனக்கு சில உதாரணம் சொல்றாங்க, அத்இம்னி துஃபாஹத்தன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாப்பாடு கொடு, நல்ல சோறு கொடு. இதெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம் தான், அது கேட்கக்கூடிய இடம் தொழுகையின் உள்ள கிடையாது. அப்ப இந்த உலகியல் சார்ந்தவைகளை தொழுகையின் உள்ளே கேட்பது என்பது தொழுகையை முறிக்கும் காரியம். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் காசு பணத்தை கேட்கறதுக்குன்னே தொழுகிறோம். அப்ப தொழுகையில தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கற வரைக்கும் அல்லாஹ் எனக்கு இங்க காசு கொடு, அங்க காசு கொடு. நீ தொழுது முடிச்சு துஆ கேட்கும்போது அல்லாஹ்ட்ட எதனாலும் கேளு. ஆனால் தொழுகையின் உள்ளே நம்ம இம்மை மறுமைக்காக, ஆகிரத்துக்காக, சொர்க்கத்தை கேட்கறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பை கேட்கறது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்கறது, அதெல்லாம் கேட்கலாம். ஆனால் உலகியல் சார்ந்த தேவைகளை தொழுகையின் உள்ளே துஆவாக கேட்டால் தொழுகை ஃபசாதாகிவிடும். சொல்றது புரியுதா? அதே போல இப்ப 4 முடிஞ்சா, அடுத்து 5வதாக இவர் தொழுகையிலேயே இருக்கும் பொழுது சலாம் சொல்லிவிட்டால், இவர் அடுத்தவங்களுக்கு சலாம் தொழுகை முடிக்கும் போது சலாம் கொடுக்கறது இல்லை, தொழுதுகிட்டு இருக்கும் போதே சில பேர் கவனக்குறைவா அது செய்யறது உண்டு. தொழுதுகிட்டே இருக்கும்போது இவர் யாருக்காவது, இவர் தொழுதுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல யாராவது இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாங்கன்னா தொழுகை முறிச்சு. அடுத்தவங்க சலாம் சொன்னாங்க, அதுக்கு இவர் பதில் சொன்னால் அதற்கும் தொழுகை முறிந்துவிடும். இதெல்லாம் பெரும்பாலும் நம்மள்கிட்ட நடக்கிறது இல்லை, ஞாபகம் மறதியில் நடந்தா தொழுகை போச்சு. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, இதா அமில அமலன் கசீரா, ஒருவர் அதிகமான செயலை செய்தால் தொழுகை முறிந்து விடும். இது இன்னைக்கு நடக்குது. என்ன அதிகமான செயல்? தொழுகை அப்படிங்கிறது பேணுதலோடு செய்யப்பட வேண்டிய அமல். தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை நம்மளுடைய பேணுதல் ரொம்ப முக்கியம். தொழுகையில இப்படி சொரிஞ்சிட்டு இருக்கிறது, கொசு அடிக்கிறது, இது ஏதோ ஒரு தடவை ஒருத்தர் தொழுகையில செஞ்சாருன்னா மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு தொழுகையில சில நேரத்துல சொல்லக்கூடாது, சில நேரத்துல தக்பீருடைய நிலைமையை தவிர்த்து ருக்குவுக்கு எல்லாம் போகும்போது ஒரு சிலருக்கு அரிப்பு வந்துருச்சுன்னா 2 கையிலையும் போட்டு ரவர் ஆகிட்டு இருக்கிறான், தொழுகை போச்சு. இது அமலே கசீர்ல உள்ளது. அப்போ தொழுகையினுடைய தக்பீர்ல இருந்து சலாம் எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறப்போ சில நேரத்துல எங்கேயாவது சில கடி, ஏதோ கொசு கடி ஏதோ ஒண்ணு கடி எடுத்தோடனே போய் சொரியக்கூடாது. கவனத்தை தொழுகையில திருப்பி தொழுகணும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பார்த்தா அந்த இடத்துல அந்த கடி இருந்துகிட்டே இருக்கு, அதை நம்ம சொரிஞ்சாதான் நமக்கு கவனம் திரும்ப தொழுகைக்கு வரும்ன்ற சில சூழ்நிலை வரும். அப்ப என்ன செய்யணும்டா, எடுத்து மொத்தத்தையும் வச்சு இப்படி சொரியக்கூடாது, இப்படி எடுத்து இங்க வைக்கணும். ஒரு விரல் தான், இப்படி முடிஞ்சு, இவ்வளவுதான் செய்யணும். 3 அசைவுக்கு மேல போகக்கூடாது. ஒரே விரல்ல இப்படி செஞ்சோம், இப்படி முடிஞ்சு. மொத்த கையாலையும் இல்லை, ஒத்த விரல்ல முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கணும். சில நேரங்களில் நம்ம அடுத்தவன் தொழுகையை பாதுகாக்கிறோன்ற பேர்ல நம்ம தொழுகையில் நடக்கிற பிரச்சனை, இவர் போனை சைலண்ட் பண்ணாம வந்திருப்பாரு, இவர் போன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ஜோப்ல போட்டிருக்காருன்னு வைங்க, பேண்ட் பாக்கெட்ல போட்டிருக்காரு, தக்பீர்ல நிக்கிறார், போன் அடிக்குது, சைலண்ட் ஆகல, இல்ல இந்த ஜோப்ல பாக்குறாரு, இல்ல அப்புறம் இந்த ஜோப்ல, நீ அடுத்தவன் தொழுகையை பாதுகாக்கிறேன், ஓன் தொழுகை போச்சு. இதெல்லாம் அமலே கசீர்ல கட்டுப்பட்டது. சில நேரத்தில் நமக்கு அதை ஆஃப் சைலண்ட் பண்ண முடியலன்னு சொன்னா விட்டுருங்க. நம்ம அதை சைலண்ட் பண்றதுக்கு உடனே வாய்ப்பு இருந்தா செஞ்சிடணும், ஒரே ஒரு அசைவில். இல்லையா, நீங்க அதை ஒரு போன் சைலண்ட் பண்ணணுன்ற பேர்ல மற்றவங்க தொழுகை வீணடிச்சிடக்கூடாது, நம்ம தொழுகை வீணா போயிடும். அப்போ அந்த அமலே கசீர் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம். மொத்தம் 6 விஷயம் சொல்லியிருக்கோம், கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா தொழுகையினுடைய முறித்தல் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் இந்த தவறுகள் சில நேரத்தில் நமக்கு நடந்துரும். அது நம்ம தொழுகையை முறிச்சுதா முறிக்கலையான்னு தெரியாமையே நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம கணக்கில் தொழுதுருப்போம், கணக்கு எழுதிப்போம். அல்லாஹ்வுடைய அமல் நோட்டு வச்சிருப்பான்ல,
இதெல்லாம் தப்புப்பான்னு எத்தனை தப்பு அப்படின்னு அங்கே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் சரிப்படுத்தி ஆகணும். அப்போ தொழுகையினுடைய உள்ஃபரில் ஒன்று விட்டால் தொழுகை முடிஞ்சு, தொழுகையினுடைய வெறிஃபரில் விட்டால் தொழுகை முடிஞ்சு, தொழுகையினுடைய இடையில பேசினால் தொழுகை முடிஞ்சு, தொழுகையினுடைய இடையில சலாம் என்பது நல்ல அமல் தானே, அதனால் தொழுகையில் தானே செய்தேன் முடியாது, தொழுகை முடிஞ்சு போச்சு. 4 சலாம் சொன்னாலும் சரி, பதில் சொன்னாலும் சரி. ஏன்னா அடுத்தது 4வது இது சொன்னோம், அதாவது நம்முடைய வாழ்வியல் சம்பந்தமான துஆவை தொழுகையினுள்ளே செஞ்சால் தொழுகை முறிஞ்சு. 5வது சலாம் சொன்னால், சலாத்துக்கு பதில் சொன்னால் தொழுகை முறிஞ்சு. 6வது அமலே கசீர் செஞ்சால் தொழுகை முடிஞ்சு. அடுத்து 7வது கிபிலாவை விட்டும் தன் நெஞ்சை திருப்பினால் தொழுகை முறிஞ்சு. கிபிலா விட்டு தலையை திருப்புறது கூடுமாண்டா கூடாது தான், ஆனால் தொழுகையை முறிக்காது. ஆனால் நெஞ்சு திரும்பிடுச்சுன்னா என்னாச்சு? தொழுகை முறிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது தொழுகையினுடைய இடையில், இவனுங்களுக்கெல்லாம் அந்த கணக்கு இல்லை, அடுத்து நான் சொல்ல போகிறது. ஏன்னா சின்ன பசங்க, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தான். தொழுகையினுடைய இடையில் எதையாவது சாப்பிட்டால் குடித்தால் தொழுகை முறிந்துவிடும். சின்ன பிள்ளையில நிறைய வாயில் கடலை மிட்டாய் போட்டுட்டு வந்து தொழுகை தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அந்த கமர் கட்டை வாயில் வச்சுட்டே தொழுத காலம் இல்லை சின்ன வயசில். இப்போ அது செய்யக்கூடாது. என்ன, அந்த காலத்து கமர் கட்டு அப்படி தானேங்க இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 1000 கமர் கட்டு தேஞ்சிருக்காது. என்ன, அப்படி உள்ள கமர் கட்டுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், அதெல்லாம் கடைசியில் துப்புற வரைக்குமே கமர் கட்டாக தான் இருக்கும். அது உள்ள கல்லை வச்சுருக்காங்களா என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரில. என்ன, இப்படி தொழுக கூடாது. வாயில் மிட்டாய்களை போட்டுட்டு தொழுகிறது, எதையாவது ஒன்று இல்லைண்டா உளவுக்கான ஷை உல் மக்கூல், அல்லது பல்லுக்கு இடையில சிக்கிருக்குல்ல, நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. தக்பீர் கெட்டின உடனே அப்படின்னு எடுத்துட்டு கூடாது, தொழுக போச்சு. அதை எடுத்து என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதை தொழுகையின் இடையிலே சாப்பிட்டால் குடித்தால் என்ன செய்யறது? அதுவும் தொழுகையை முறித்துவிடும். அதனுடைய அதிகபட்ச அளவு ஒரு கோதுமையை விட பெருசா இருந்தா முடிஞ்சு போச்சு. அதிகபட்ச அளவு ஒரு மணி கோதுமை பல்லு கடையில் சிக்கினதுன்னா பெருசா கருங்கல் அளவுக்கா சிக்க போகுது, சின்னதான் சிக்கும். அதை எடுத்து கடிச்சிட்டோன்னா என்ன ஆயிடுச்சு? தொழுகை முறிஞ்சு போச்சு. நிறைய இன்னைக்குள்ள காலத்தில் நிறைய பிள்ளைங்க அந்த பபுள்காம் வாயில் போட்டு தொழுகிற பழக்கம் இருக்கு. நம்ம தொழுகிறதே ஏமாத்திரம். அதில் இத்தனை பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கே போய் நம்ம தொழுக கூட? ஆக அது நம்முடைய தொழுகையை முறித்துவிடும். அதே போல தேவையில்லாமல் கனைத்தால் தொழுகை முறிந்துவிடும். தேவையில்லாமல் அப்படின்னு கணைக்கிறோம், தொழுகையை முறிக்குமா? தொண்டையில் சளி சிக்கிக்குச்சு, ஓத முடியலை, அதனால் அப்படின்னு கணைச்சோம், பிரச்சனை இல்லை. அதுவும் அதிகமாக செய்யக்கூடாது. காரணமே இல்லாமல் கணைத்தால் எப்போ வரும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நாங்கள்லாம் மதரசால ஓதுற பசங்களை பார்க்குற ஆட்கள் எப்போ கணப்பான் தெரியுமா? தொழுகையில் இருக்கும்போது அவனுக்கு ஏதோ சிரிப்பு வந்துருச்சுன்னு வைங்க, அப்படின்னு அவன் அந்த சிரிப்பை அடக்குவான். தொழுகை முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கணைத்தால் என்ன ஆயிரும்? தொழுகை முறிந்துவிடும். ஓகே. அதே போல தொழுகையில என்ன செய்யறாரு? ரொம்ப கவலையோட முனகுதல் செய்யறாரு. ரொம்ப கவலையோட அவர் நரகத்தை நினைத்து கவலைப்பட்டு முணங்குனா அது பிரச்சனை இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் சிரமங்கள் இதை நினைச்சு ஒருத்தர் தொழுகையில என்ன செய்யறாரு? அழுகிறாரு. அந்த முனகுதல் சப்தம் வெளியே வந்துருச்சு. தனக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அந்த முனகுதல் சப்தம் வெளியே வந்து விட்டால் அது என்ன செஞ்சிடும்? அவருடைய தொழுகையை முறித்துவிடும். அது முனகுதல் சத்தம் இருந்தாலும் சரி, ஒருத்தர் அழுதாலும் சப்தமான, அதாவது வெளிப்படக்கூடிய சப்தத்தோடு அழுதால் அதுவும் என்ன செஞ்சிடும்? தொழுகையை முறித்துவிடும். அடுத்தது ஆடை. ஆடை விஷயத்துல தொழுகை தொடங்கும் போது சரியா இருந்துச்சு, தொழுகையினுடைய இடையில் தொழக்கூடியவருடைய அவுரத் வெளிப்பட்டால் தொழுகை முறிந்துவிடும். இது இன்றைய ஆடை முறைகளில் ரொம்ப 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 முக்கியமான பிரச்சனை. என்ன?
மேலே போடுற சட்டை குட்டையாக போடுறான், கீழே போடுற பேண்ட்டு இறக்கமாக போடுறான். அது இடுப்பில் நிற்க மாட்டிருக்கு. பேண்ட்டு என்ன செய்யுது? இடுப்பில் நிற்க மாட்டிருக்கு. ஒரு ஆணுக்கான அவுரத் அப்படின்றது தொப்புளுக்கு மேலிருந்து முட்டிக்கால் உட்பட, முழங்கால் உட்பட, அதான் அவுரத். முழங்காலும் சேர்த்து, அதுதான் எதில் கட்டுப்பட்டது? அவுரத், ஒரு ஆணுடைய மறைவிடம்ன்றது. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, போட்டிருக்கிற பேண்ட் இடுப்பில் நிற்கிறது இல்லை, தொழுகிறான், குனியிறான். ஒரு ருக்குன், சஜிதான்றது ஒரு ருக்குன், சஜிதான்றது ஒரு ருக்குன். ஒரு ருக்குன் முழுக்க ஒரு நபருக்கு, ஒரு தொழுகையாளிக்கு ஒரு ருக்குனுடைய நிலை முழுக்க அவுரத்து திறந்திருந்தால் தொழுகை ஃபசாத். மற்ற நிலைகள்லாம் அவன் பாதுகாத்துறான், தக்பீரில், ருக்குவில், வேற மற்ற நிலைகளில். மெயினாக பிரச்சனை வர்றது சஜிதால. எங்கே வருது? சஜிதால. சஜிதால கையும் தூக்குறானா, இருக்கிற சட்டை கொஞ்சம் மேலே தூக்கிடுதா, சஜிதாவுக்கு போயிடுறானா, நல்ல இந்த கேப் தெரியுது. இது அவுரத்தில் உள்ளதா இல்லையா? தொழுகை போச்சு, தொழுகை போச்சு. ஆடையின் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், ஆடையினுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதே போல தொழுகையில் சிரித்தால் தொழுகை முறிஞ்சு போச்சு. சிரித்தால் அப்படிங்கிறது 3 வகை சிரிப்பு இருக்கு, 3 வகையான சிரிப்பு இருக்கு அரபுல. ஒன்று புன்முறுவல்னு சொல்லுவாங்க, தபஸ்ஸும் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். புன்முறுவல். ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும்போது புன்முறுவல் செய்தார். புன்முறுவல்னு என்ன அர்த்தம்? பல்லும் தெரியாது, சத்தமும் வெளியே வராது, சும்மா வாய் மட்டும் சிரிப்பு மாதிரி காட்டுறாரா இல்லையா, அதுக்கு பேர் புன்முறுவல். தொழுகையில் ஏதோ ஒரு சொர்க்கத்தினுடைய சிந்தனையிலையோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கட்டும், எதையோ நினைச்சார், தொழுகையில் ஒரு புன்முறுவல் அப்படின்றார். தொழுகையும் முடியாது, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகையில் அவன் சிரித்தால் அப்படின்னா தனக்கு கேட்குற மாதிரி சிரிச்சிட்டான். தொழுகையில் என்ன செஞ்சிட்டாமா? தனக்கு கேட்கும் அளவு அவன் சிரித்து விட்டால் அது எதை முறிஞ்சிரும்? தொழுகையை முறிச்சிடும். தனக்கு கேட்குற மாதிரி சிரிச்சா. இன்னொன்று இருக்கு, கஹு கஹான்னு சொல்லுவாங்க அரபியில், வெடிச்சிரிப்பு. வெடிச்சிரிப்புன்னு என்ன அர்த்தம்? நம்ம சிரிச்சது நமக்கு இந்த பக்கம் உள்ள ஒரு காதலையும் விழுந்துருச்சு, இந்த பக்கம் உள்ள ஒரு காதலையும் விழுந்துருச்சு. இன்னைக்கு நார்மலான நம்ம சிரிப்பு நிலைமையே அப்படித்தான் இருக்கு. அதான் கஹ்கா தான். அப்படி சிரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உளுவே முறிஞ்சு போச்சு. எதுவும் முறிஞ்சு போச்சுமா? உளுவே முறிஞ்சு போச்சு. நம்ம சிரிப்பு சத்தம் வெளியே கேட்டுருச்சுன்னா நம்ம தொழுகை மட்டும் முடியல, எதுவும் முறிஞ்சிருச்சு, உளுவும் முறிஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்யறோம்? தொழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க விளையாண்டதோ, பெரும்பாலும் வீட்டில் தொழுகிறப்ப இந்த பிரச்சனை நடக்குது. அது பெண்களுக்கு அதிகமாக நடக்குது. அவங்க அந்த சிரிக்கணுன்ற நோக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, தொழுதுட்டு நிற்பாங்க. இப்போ ஆண்கள் யாராவது வீட்டில் கடையை மூடிட்டு போய் இஷா தொழுகை நிற்கிறோம், தொழுகை நிற்கும் போது பிள்ளைங்க வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ அவன் தடுக்கி விழுந்தானா, ஏதோ ஒன்று நம்ம பிள்ளையினுடைய விளையாட்டை பார்வை பட்டுருச்சு, டப்புன்னு சிரிச்சிட்றோம். சிரிச்சிட்டு என்ன செய்கிறோண்டா, சலாம் கொடுத்துட்டு டேய் அப்படி போய் விளையாடு அப்படின்ட்டு திரும்ப அல்லாஹு அக்பர்னு கேட்டுறோம். ஒலுவே இல்லை. நம்ம எதுல இல்லை? ஒலுவுல இல்லை. வெடிச்சிரிப்பு சிரித்து விட்டால் ஒலுவும் முறியும், தொழுகையும் முறியும். சொல்றது புரியுதா? அப்ப அதனால வெடிச்சிரிப்பு நடந்தா என்ன செய்தாகணும்? நாம திரும்பவும் ஒலு செய்து விட்டுத்தான் என்ன செய்தாகணும்? அவர் தொழுதாக வேண்டும். அடுத்தது அல்லாஹு அக்பர்ல இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று, தொழுகையை முறிக்கக்கூடியது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன். நம்ம அந்த அல்லாஹுல அந்த லாம் இருக்குல்ல, நம்ம தக்பீர் இப்போ சஜ்தால இருந்து எந்திரிக்கிறோம், அல்லாஹு அக்பர், பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அலிஃப் இருக்குல்ல, அதை நீட்னா தொழுகையே முறிஞ்சு போச்சு. எப்படி நீட்டுறது? அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறத ஆண்டு நீட்டிட்டோன்னா தொழுகை முறிஞ்சு போச்சு. ஏண்டா அரபுனுடைய மொழியின் அடிப்படையில்
அல்லாஹு அக்பர்னு சொன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். அல்லாஹு அக்பர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் மிகப்பெரியவனா அப்படின்னு கேள்வி கேட்கிறோன்னு அர்த்தம். ஒரு சின்ன ஒரு எழுத்தை நீட்டினா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த எழுத்து, அதாவது அதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த மொழியை அதன் அடிப்படையில் பயன்படுத்தணும்னு. நாங்கள் ரொம்ப ராகமாக சொல்கிறோன்ற பேரில் அல்லாஹ் அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ முதல் அலிஃபை அது அப்படி அவ்வளோதான், அதோட போயிடணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன செய்யலாம்? நம்ம அல்லாஹு அக்பர்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் நீட்டணும்னா அது அல்லாஹு அக்பர்னு ஆகி போயிடும். சொல்ற புரியுதா? இதுவெல்லாம் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் என்ன செஞ்சிருமா? தொழுகையை முறிச்சிரும். அடுத்து எதுவெல்லாம் தொழுகையை முறிக்காது அப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டேன்னா அதையும் இதையும் போட்டு என்ன செஞ்சிருவோம்? குழப்பி தள்ளிடுவோம். அதனால் இன்றைய பாடமாக நம்ம தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன படித்தோன்றதை மட்டும் பார்த்துருவோம். முதல் விஷயம் என்ன? தொழுகையினுடைய வெளிஃபர்லில் ஒன்றை விட்டாலும் முடியும், தொழுகையினுடைய உள்ஃபர்லு. இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். தொழுகையினுடைய வெளிஃபர்ல் என்னென்ன? முதல்ல சுத்தம். சுத்தம்ன்றதுல 3 வந்துடும். எதெல்லாம் வந்துடும்? இடம். இது 3 ஓகேங்களா? கவனத்தில் இருக்கணும். இது முதல்ல சுத்தம். அடுத்து ரெண்டாவது மறைத்தல், உடலை மறைத்தல் ரெண்டாவது. மூணாவதுமா கிப்லாவை முன்னோக்குதல். நாலாவது நேரம் அறிதல். ஐந்தாவது நியத்து. ஆறாவது தக்பீர். அடுத்த வாரம் வரும்போது மறந்துடணும் என்ன? ஆமாம், தக்பீர் தஹரீமா. தக்பீர் அந்த தக்பீருக்கு என்ன சொல்லுவோம்னா தக்பீர் தஹரீமான்னு சொல்லணும். சரிங்களாம்மா? சரி, இந்த 6 விஷயங்களும் வெளிஃபர். இப்போ தக்பீர் தஹரீமாவை கொண்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே நுழைஞ்சோன்னே என்னென்ன ஃபர்ல் இருக்குது? 5 விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 5 சில கிதாபுகளில் விரிவாக்கி 6ன்றாங்க 7ன்றாங்க. இந்த 5 விஷயம் மெயின். என்னென்னதுமா? ஃபஸ்ட்டு கியாம், நின்று தொழுகுவது. ரெண்டாவது கிராஅத்து. மூணாவது ருக்கு. நாலாவது, அஞ்சாவது கடைசி இருப்பு. அத்தஹியாத்துனாமா இப்போ நம்ம லுஹரில் 2 தடவை அத்தஹியாத்தில் உட்காருவோம். 2ஆம் ரக்காத்துக்கு அப்புறம் உட்கார்றமே அது ஃபர்ல் அல்ல. எதுதான் ஃபர்ல் உள்ளது? கடைசி சலாம் கொடுக்கும்போது 4ஆம் ரக்காத்தில் உட்காரோம்ல, இதுதான். அப்போ இது என்ன செஞ்சிடும்? தொழுகையை. இப்போ இது எல்லாம் கவனிக்கப்படணும். இந்த உள் ஃபர்லும் வெளி ஃபர்லும் இது கவனிக்கப்படாமல் விட்டு விட்டால், ஏதாவது ஒன்றை விட்டுட்டாலும் என்ன ஆகி போயிடும்? தொழுகை முறிஞ்சு போயிடும், ஃபசாதாகி போயிடும். சொல்கிற புரியுதாமா? சரி, அடுத்து இது அல்லாமல் நம்ம வேற என்னென்ன சொன்னோம்? தொழுகை முறிக்கக்கூடியது முதல்ல பேசுறது. முதல்ல என்ன செய்யுது? எந்த பேச்சை பேசினாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அவருக்கு நல்ல வழியை காட்டணும். நான் என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை சொல்கிறேன். ஒரு ஊர் பேரை சொல்லக்கூடாதுல்ல, ஊர் பேரை சொன்னால் அஜித் அதை பற்றி சொல்கிறாருன்னு இருப்பாங்க. ஒரு ஊரில் நடந்த விஷயம் என்ன, ஒரு மஜ்லிஸ். அது எந்த மஜ்லிஸ்னு நான் சொல்லலை, அதையும் சொன்னாலும் அஜித் எதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு. ஆனால் என் பக்கத்தில் நின்று தொழுதவருக்கு நடந்த விஷயம்மா. ஒரு மஜ்லிஸ்மா, பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறாங்கம்மா. ஓகேங்களா? சரி, அந்த மஜ்லிஸில் ஒரு லுஹர் தொழுகை. நான் போய் நின்று தொழுகிறேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் தொழுகிறார். பல்லாயிரக்கணக்கான பேரில் ஒரு 1000 சில்லற பேர் இருக்கலாம். 1000 வரைக்கும் போக வேண்டாம், ஒரு 1000 சில்லற பேர் இருக்கலாம். ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன் ஒரு மதிப்புக்கு. என் பக்கத்தில் நின்று தொழுகிறார். இமாம் ஜமாத் நடந்துக்கிட்டு இருக்கு, லுஹர் தொழுகை. தக்பீர் கட்டிட்டார். நான் சொல்கிறது நடந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷமாவது இருக்கும். தக்பீர் கட்டி தொழுகிறாருமா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மதிப்பில் அவருக்கு அன்னைக்கு வயசு ஒரு 50க்கு மேலே தான் இருக்கும், அதுக்கு கீழே இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய உடல் தோற்றம் ஆடையெல்லாம் பார்த்தா தொழுகையில் எப்பவும் தொழக்கூடிய தொழுகையாளியாகத்தான் வெளித்தோற்றத்தில் தெரிஞ்சு. நான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்ததில்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஆக என் பக்கத்தில் இருந்து தொழுத மனுஷன். அவருக்கு தொழுதுட்ருக்கிறார். அன்னைக்கு உள்ளமா பட்டன் ஃபோன் வருது. ஃபோனை என்ன பண்ணிட்டாரு? எடுத்து இப்படி பார்க்குறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி பார்க்குறாரு, அட்டன் பண்ணிட்டார். தொழுதுட்ருக்கேன்ட்டு வச்சிட்டாரு. நடந்தது. இதை நினச்சி நம்ம சிரிக்கிறதோ அழுகிறதோன்னு தெரியலை.
பாவம் அந்த மனுஷனுக்கு அதை பற்றி தெரியலை, நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் ஏதோ புதுசாக இன்னைக்கு தான் வந்து தொழுகை நின்ற மனுஷன் மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு தொழுகையில் தொழக்கூடிய மனிதரிடத்தில் என்னென்ன அடையாளங்கள் வெளிநிலையில் பார்த்தால் சொல்ல முடியுமோ எல்லா அடையாளமும் இருக்குதுமா, எல்லா அடையாளமும் இருந்துச்சுமா. ஆனால் இது நடந்ததுமா, நான் கண் கூட எனக்கு பக்கத்தில் நின்றவருக்கு, அவர்கிட்ட நான் பேச போனால் சொல்லலான்னு நினச்சா அவர் பேசுகிற பாஷை எனக்கு புரியலை, ஏன் பாஷை அவருக்கு புரியலை. அப்புறம் அங்கேருந்து இன்னொருத்தட்ட கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு நம்ம நவுன்ட்டோம். என்ன செய்ய? அப்போ தொழுகையில் இடையில பேசினால் முடிஞ்சு போச்சு, தொழுகை என்ன ஆயிரும்? பசாதாயிரும். அதே போல தொழுகையில் துஆ செய்தால், இதுவும் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம துஆ எல்லாம் பெரும்பாலும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொர்க்கத்தை கேட்குறோம் சொல்லுங்க பார்ப்போம், யதார்த்தத்தில் சொல்லுங்களேன். அஜர்த்து துஆ ஓதும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் ஆமீன்றோம். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் ஆமீன்றோம். அல்லாஹும்ம அத்கில்னல் ஜன்னா ஆமீன்றோம். இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம தனிப்பட்ட முறையில் துஆ கேட்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தா, யா அல்லாஹ் எனக்கு நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு கேட்குறோம். கேட்குறாம இல்லை, ஆனால் அது கூடவா கம்மியாக தான் கேட்குறோம். ஏன்னா அதை தாண்டி நம்ம கேட்க வேண்டியது நிறைய இருக்கு நமக்கு. அதை தாண்டி நம்ம கேட்க வேண்டியதுமா நிறைய இருக்கு. வீடு வாசல் கேட்க வேண்டியிருக்கு, காசு பணம் கேட்க வேண்டியிருக்கு, நிம்மதி கேட்க வேண்டியிருக்கு, குடும்பத்தில் பரக்கத்து கேட்க வேண்டியிருக்கு, நோய் நொடியை விட்டு பாதுகாப்பு கேட்க வேண்டியிருக்கு. இப்படி நிறைய நமக்கு கேட்க வேண்டியிருக்கனால அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா யா அல்லாஹ் எனக்கு கலிமாவோட மௌத்து கொடு, யா அல்லாஹ் அதை கொடு இதை கொடு, இதெல்லாமே கேட்குறோமா? அடிப்படையில் நம்ம உலகியல் தேவைக்கு நிறைய கேட்குறோம். ஆனால் அதை நம்ம சலாம் கொடுத்ததுக்கப்புறம் கேட்கறது பிரச்சனை இல்லை. சலாத்திற்கு முன்பாக நம்ம நிறைய பேர் அதை கேட்டிருக்கிறோம், கேட்டு பழகிறோம். அது கூடாது. அது தொழுகையின் உள்ளே அதை கேட்பது என்ன. பொதுவாக சில துஆக்கள் இருக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய துஆக்கள் இருக்கு, அதில் அந்த பொருள் உள் வரும். இப்போ உதாரணமா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு கேட்குறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையை நலவாக்கித்தா அப்படின்னு கேட்டா அதில் யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியை கொடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, நல்ல குடும்பத்தை கொடு, வியாபாரத்தை கொடு, பரக்கத்தை கொடு, எல்லாமே அதில் உள்ளடக்கம். ஆனால் நம்ம அதை சொல்லி கேட்கல, குர்ஆனுடைய துஆவை கேட்டோன்னா பிரச்சனை இல்லை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனால் தனிப்பட்ட முறையில் உலகியல் தேவைக்காக யா அல்லாஹ் எனக்கு நிறைய காசு பணத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாப்பாட்டை கொடு, நல்ல சட்டையை கொடு, நல்ல அதை கேட்கக்கூடாது. தொழுகையின் உள்ளே கேட்டால் அது எதை முறிச்சிரும்? அடுத்தது சலாம் சொன்னால் அதே போல சலாத்திற்கு பதில் சொன்னாலும் அது என்ன ஆயிரும்? தொழுகையை முறிச்சிரும். அடுத்தது எது முறிக்கும்? கிப்லாவை விட்டு நெஞ்சை திருப்பினால் தொழுகை முறிச்சிரும். அதை விட அதிகப்படியான செயல் செய்தால் தொழுகை முறியும். அப்ப தொழுகையினுடைய தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நம்முடைய ஒரே சிந்தனை, நான் அல்லாவின் முன்னிலையில் அவனுக்காக தொழுகைக்கு நான் நிற்கிறேன்ற நியத்தோடு நிற்கணும். நம்ம நிறைய தடவை இந்த நிகழ்வை கேள்விப்பட்டிருப்போம். சிறுபிராயத்தில் உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துதான் தெரியல, எனக்கு இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவல் மதரசால ஓத ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். நான் சிறுபிராயத்திலே ஒரு நிகழ்வு கேட்டிருக்கோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு காலில் அம்பு குத்திருச்சு, அலி ரலியல்லாஹு தொழுகைக்கு நின்றாங்க, அம்பை எடுக்க சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இது நானும் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கோம். மாஷா அல்லாஹ் நல்ல தொழுது இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, தொழுகையில் ரத்தம் வடிஞ்சா தொழுக முடியுமே, அம்பு எடுக்கும்போது எப்படி ரத்தம் வடியாமல் இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி. இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு சார்ந்த கிதாபுகளை எடுத்து பார்த்தா சுபஹானல்லாஹ் அப்படி ஒரு விளக்கம் அதில் இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மயக்க மருந்தெல்லாம் கிடையாது, குளோரோஃபார்ம் கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு குத்துன அம்பை வெடுக்குன்னு எடுத்துட்டாங்க. முழு அம்பு இல்லைம்மா, அம்பு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஆனால் அந்த அம்புனுடைய அந்த கூர் பகுதி இருக்கு தெரியுமா? கூர் பகுதினா அப்படி இப்படி நம்ம அந்த மீன்
மாட்டி எடுக்கிற மாதிரி அப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சாப்புல இருக்கும். அந்த கூர் பகுதி உள்ள சிக்கிக்குச்சு. அவங்களுடைய அந்த தொடை பகுதியினுடைய உள்ள அந்த கூர் பகுதி சிக்கிக்குச்சு. சின்ன துண்டு பகுதி தான் சிக்கிருச்சு. அதை என்ன செய்ய முடியலன்னா எடுக்க முடியல. ஏதாவது ஒரு இடிக்கு வச்சு தானே இப்படி கிண்டி கிண்டி எடுக்கணும்ல, இப்படி உருட்டி தான் எடுக்கணும். இவங்க எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வலி தாங்க முடியாத வலி. இப்போ என்ன செய்தாகணும், எடுத்தாகணும். அது உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் சீல் வச்சு உடம்பெல்லாம் ஒரு அந்த இடத்துல இரும்பு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தால் என்னத்துக்காவது சீல் வச்சிரும். அப்போ தான் என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதை வெளியெடுத்தாகணும். இதை வெளியெடுக்கிறதுனா இப்போ நார்மலான நிலையில் எடுக்க முடியலை. அப்போ தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்து தொழுகை அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் ஒரு 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகை நிற்கிறேன். அவங்க நியத்து ஃபர்து தொழுகையோ சுன்னத்து தொழுகையெல்லாம் இல்லை, நஃபில் நியத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னடா, தொழுகையில் நிற்கும் போது சிந்தனை மறந்து போகும். அவங்க என்ன தொழுகையில் நிற்கும் போது வெளி உலக சிந்தனை எதுவும் இருக்காது, வெளி உலக சிந்தனை மறந்து போகும். அதனால வலி குறையலான்னு ஒரு ஆசைப்பட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி நின்றுருக்காங்க. அவங்க தக்பீர் கட்டி நீண்ட நேரம் கிராத் ஓதி இருக்கிறாங்க. இவங்க நீண்ட நேரம் தக்பீரில் இருக்கும்போதே அங்கேருந்து என்ன செஞ்சாச்சு, எடுத்துட்டாங்க. அந்த சின்ன அந்த சிமிழ் மாதிரி உள்ளே இருந்துச்சுல, எடுத்தாச்சு. எடுத்தப்ப அவங்களுக்கு வலி தெரியலை. அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத்தையும் தொழுது முடிச்சு எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க. சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தொழுகையின் உள்ளிருந்த அந்த சிந்தனையை விட்டு சலாம் கொடுத்தோன்னே வெளியே வந்தாங்க பாருங்க, திரும்ப அங்கே சுல்லுன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பத்தான் கேட்டாங்களாம், இன்னும் எடுக்கலையான்னு கேட்டாங்க. அந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் ஒரு வலி இருக்கும்ல, ஒரு முள்ளு குத்தி இருந்துச்சு, குத்துன முள்ளை எடுத்த உடனேவா வலி நிற்க போகுது? எடுத்து கொஞ்சம் நேரம் அந்த வலி இருக்கும், அங்கேருந்து பிளட்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வலி இருக்கும், அதுக்கப்புறம் தான் வலி ஆறிப்போம். இவங்களுக்கு எடுக்கிற வரைக்கும் இருந்த வலியும் இல்லை, சலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வலி இருக்கவும், ஓ அதை எடுக்கலையோ அப்படின்னு கேட்டுட்டு தடவி பார்த்தாங்க. அப்போ தான் சொன்னாங்கன்னா, வலியே உங்களுக்கு அந்த இதை எப்போ எடுத்துட்டோம், நீங்கள் முதல் ரக்காத்தில் இருக்கும்போதே எடுத்துட்டோன்ட்டாங்களாம். அப்போ அந்த காலத்தில் குளோரோஃபார்மாகவே தொழுகையை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட உள்ள தொழுகையினுடைய நிலைமை அது. அப்போ தொழுகை அப்படிங்கிறது அமலே கசீர் இருக்கக்கூடாது. தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை நம்ம அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டோன்னே, யா அல்லாஹ் நான் உனக்காக நான் தொழுகிறேன்ற நியத்தோட முசல்லால் நிற்கிறோமா இல்லையா, அது சலாம் கொடுக்கிற வரைக்கும் அந்த கவனம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுமா. கட்டாயமாக கவனம் சிதறத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. மனிதர்கள் நாமோ, நமக்கு கவனச்சிதறல் இருக்கத்தான் செய்யணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த கவனத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப அந்த கவனத்தை கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, குர்ஆனை நினைக்கணும், அல்லாஹுடைய நிஅமத்துகளை இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய கவனத்தை ஓர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தொழுகையினுள்ளே அமலே கசீர் செய்து விட்டால் தொழுகை முறிஞ்சு போயிடும். அதே போல் கிப்லா விட்டு திருப்பினா முறிஞ்சு போயிடும். அதே போல் வெடி சிரிப்புக்கு முன்னாடி எதையாவது சாப்பிட்டா முறிஞ்சு போயிடும். அது பல்லுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு சின்ன கோதுமை அளவு இருந்தாலும் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தது, பல்லால் அப்படியே தோண்டி எடுத்தோம், அதை கடித்தோம், தொழுகை முறிஞ்சு போயிடும். அடுத்தது சிரிப்பில் 3 வகை சொன்னோம். அந்த 3 வகையில் சிரித்தால் தொழுகை முறியும், வெடிச்சிரிப்பு சிரித்தால் உதுவும் முறியும். வெடிச்சிரிப்பு சிரித்தால் எதுவும் முறியும், உதுவும் முறியும். ஆக தொழுகையினுடைய முறித்தல்கள் நிறைய இருக்குது. அதில் நம்ம முக்கியமான நம்முடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, அதே போல் அல்லாஹு அக்பரில் அந்த அலிஃபை நீட்டினாலும் என்ன செஞ்சிடும், நம்முடைய தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்போ எதுவெல்லாம் தொழுகையினுடைய முறித்தல்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனத்தில் கொண்டு வாங்க. தொழுகையை பொறுத்தவரை நாம் எவ்வளவு தூரம் பேணுதலாக முறையாக செயல்படுத்துகிறோமோ அப்பத்தான் நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்திலே மக்பூல் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அல்லாஹு தஆலா அமல்களை தன்னிறைவோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. தொழுகையினுடைய ஃபர்து வாஜிபாத்துகளை, தொழுகையினுடைய முஃப்சிதாத்துகளை புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்